இன்னைக்கு ஆபீஸ் வாசல்ல ஒரு பொண்ணை பார்த்தேன். அவங்க கொண்டு வந்த இடியாப்பமும் வடகரியும் அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு. குவாலிட்டி எக்ஸலண்டா இருந்துச்சு. அவங்க பேரு கண்மணி. நீங்க நிச்சயமா அவங்களோட இடியாப்பத்தை உங்க மெனுல இன்க்ளூட் பண்ணணும். கண்டிப்பா இதை விட பெஸ்டா நாங்களே பண்ணி தரோம் சார். இல்ல இல்ல, இதை விட பெஸ்டா வேற யாரும் பண்ண முடியாது. நான் முடிவு பண்ணிட்டேன் அன்பு. உங்க மெனுல அவங்க இடியாப்பம் இருந்தா அந்த ஆர்டர் உங்களுக்கு. அன்பு பாத்தியா அவ எப்படி கேம் ஆடுறான்னு? உன்னை அழிக்கணுங்கிறதுக்காக என்னெல்லாம் வேலை பண்றா. எனக்கு என்னமோ அவ பக்காவா பிளான் பண்ணி தான் கரெக்டா இவரை மீட் பண்ணி அனுதாபத்தை தேடுறா. அத்தனை பேர் முன்னாடி என்ன கை ஓங்கினது பத்தாதுன்னு இப்போ பிசினஸ் வேற அழிக்க ஆரம்பிச்சிட்டா பாரு. அவ இந்த அளவுக்கு போவான்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல பாட்டி. உன்னை அவ பிசினஸ்ல ஜெயிக்க பாக்குறாடா. நம்ம ராஜேஸ்வரி கிளவுட் கிச்சனே அவ காலி பண்ணிட்டா போல இருக்கே. அன்பு, கண்மணி கூட்டிட்டு வரலையா? ஏன், என்னாச்சு? அவளை இனிமேல் நான் கூட்டிட்டு வரவே மாட்டேம்மா. சிவகாமி, இனிமேல் உன்னோட பாச்சாலாம் அன்பு கிட்ட பழிக்காது. இனிமேல் அன்பு கிட்ட அவ பேச்சை எடுத்தனா அப்புறம் உனக்கு கொஞ்சம் வீட்டுல இடம் இருக்காது, பாத்துக்கோ. இங்க பாருமா கண்மணி, மொத்தமா எங்க கம்பெனில வேலை செய்யற 150 பேருக்கு நீ பண்ற இடியாப்பமும் வடகரியும் வேணும். அதுவும் ஒரு நாளைக்கு இல்ல, தினமும் வேணும். என்ன சார் சொல்றீங்க? என்னால நம்பவே முடியல. ஆமாமா, இனிமேல் எங்க கம்பெனியோட மெனுல இடியாப்ப வடகரி நீங்க தான் சப்ளை பண்ண போறீங்க. 150 பேருக்குன்னா பெரிய ஆர்டர் ஆச்சே. அதுவும் தினமும் கொடுக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம் இல்ல? நம்மளால சமாளிக்க முடியுமா? என் திறமை மேலயும் கைப்பக்குவத்து மேலயும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. இது ஆர்டர் இல்ல, நம்ம மீண்டு வரதுக்கான ஒரு வாய்ப்பு. அந்த ஐடி கம்பெனி நம்ம ஆர்டரை வேண்டாம்னு சொல்லிட்டாங்க சார். என்ன காரணம்னு சொன்னாங்களா? அவங்க சொன்ன கண்டிஷனுக்கு நம்ம ஒத்துக்கலாம் சார். அதான் அவங்க இடியாப்பம் வடக்கறியோட நம்ம கம்பெனி ஃபுட் டெலிவரி பண்ண சொன்னாங்க. அதை நம்ம எப்படி பண்ண முடியும்? ஆனா இந்த ஆர்டர் கிடைச்சிருந்தா நமக்கு 3 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் கிடைச்சிருக்குமே. அதுக்குன்னு என் தன்மானத்தை விட்டு கொடுக்கறதா சொல்லுங்க? அது மட்டும் இல்ல சார், அவங்களுக்கு டெய்லி இடியாப்பமும் வடகரியும் சப்ளை பண்ண போறது நம்ம கண்மணி மேடம். இன்னைக்கு இடியாப்பம் எதுவுமே விக்கல, யாருமே வாங்கவும் இல்ல. இன்னைக்கு கோயில விசேஷம், அதனால அன்னதானம் எல்லாம் போயிட்டு இருக்கான். பெரிய பெரிய அண்டால சாப்பாடு வந்து இறங்கிட்டு இருக்கு. அதனால ஏரியால பாதி பேர் அங்கதான் இருக்காங்க. கோயில் விசேஷம்னு முன்னாடியே நீ சொல்லியிருந்தனா இவ்வளவு இடியாப்பம் நம்ம செஞ்சிருக்க வேண்டாம்ல?